Thank you, sir. வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரெசிபிகள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா குஸ்கா. இது வந்து டம்மி பிரியாணி சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஏழைகளின் பிரியாணி சொல்லுவாங்க. இது கூட ஒரு சிக்கன் கிரேவியோ மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு. வேற எதுவுமே தேவையில்லை, அன்னைக்கு நாள் திருப்தியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் அதிகம் வந்து செலவு இருக்காது. செலவுனா இந்த சிக்கனோ மட்டனோ இல்லை மற்றபடி வெஜிடபிளோ அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த மசாலா மட்டுமே வச்சு பண்ணுற ரெசிபி தான் இந்த ஏழைகளின் பிரியாணி குஸ்கான்னு சொல்லுவாங்க. குஸ்காங்கிறது காலையில் இந்த திண்டுக்கல் பொறுத்தளவு காலையில் சாப்பாடே வந்து குஸ்கா தான். கல்யாண வீட்லேயும் சரி, வெளியில் ஹோட்டல்களே கிடைக்கும் நிறைய குஸ்கா. எல்லா பக்கம் குஸ்கா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏழைகளுடைய பிரியாணி இது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸில் பண்ணி நீங்கள் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த குஸ்கானா எந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ண நல்லா இருக்கும், இந்த மாதிரி விஷயம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீட்டில் எப்பவுமே வச்சுக்கிறது வந்து பொன்னி அரிசி தான். அந்த பொன்னி அரிசியில் புழுங்கல் பொன்னியில் எப்படி சமைக்கலாங்கிறது ஒரு கைவந்த கலை. இன்னைக்கு நம்ம அந்த புழுங்கல் அரிசி வச்சு பண்ண போறோம். ஏன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே 365 நாளும் இந்த பொன்னி ரைஸ் இருக்கும். பொன்னி அரிசி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து பொலிவாக எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் தக்காளி சாதம் பண்ணியிருப்பீங்க, தேங்காய் பால் சாதம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த குஸ்கா வந்து திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணுற இந்த மசாலா வச்சு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த ரைஸ் எப்படி பக்குவமாக வேக வைக்கிறோம். எப்போ தண்ணி வத்த ஆரம்பிக்குதோ அந்த டைம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா மசாலா வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் இதில் என்ன மாதிரி மசாலா போடுறோம், அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் எப்படி குக் பண்ணுறோம், இல்லை சின்ன வெங்காயம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு ஆயிலே மிளகாத்தூள் போகிறோம்னா அது ஒரு கலர் எடுத்து கொடுக்கும். ஃபைனல் அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்காக நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் யாருக்கிட்ட, நம்ம நண்பர் யாஷின். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எம்டி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சமையலில் எங்கள் தாதா எங்கள் அத்தா சொன்ன வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கும் போது ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. எம்டி பிரியாணியாக இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் சரி, மனசுக்கு அந்த தொழிலை விரும்பி பண்ணணும். யாஷினை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். வயசில் சின்னவராக இருந்தாலும் அவரோட பக்குவம், அணுகுமுறை ரியலி வெரி குட், வேறு மாதிரி. இதுக்கு முக்கிய காரணம் யாருக்குன்னா அவரோட தாத்தா, அப்பா. ஏன்னா அவங்களாம் காலங்காலமாக வந்து இந்த மாதிரி பிரியாணி வகைகள் எல்லாம் பண்ணிட்டு வராங்க திண்டுக்கல்ல. அவர் பேர் வந்து ஜான்பா. அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம அவரை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் அவரோட அப்பாவும் 3வது ஜென்ரேஷனாக பண்ணிட்டு வராங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆரம்பத்தில் பண்ணோம், இப்போ இடையில பிரியாணியாக மாறிடுச்சு, இப்போ அது நெய்ச்சோராக மாதிரி இருக்குது. பழைய காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குஸ்கா ரொம்ப ரிச்சாக இருந்தது. ஸோ வாங்க அவங்க 2 பேர் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். போகலாம் வாங்க. வணக்கம் யாஷின். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் நீங்கள் திண்டுக்கலோட ஸ்பெஷல் ரெசிபி, அது கல்யாண மண்டபத்தில் பண்ணுறது, வீட்டில் பண்ணுற ரெசிபிகள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெசிபி சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. ஆமாம் சார். இன்றைக்கி வந்து நம்ம குஸ்கா பண்ணலாம் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆமாம் சார். வீட்டில் இருக்க பொன்னி ரைஸ் வச்சு பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து யாஷின் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் 365 நாள் இருக்க ஒரு அரிசி வந்து அந்த அரிசி. நம்ம என்னதான் வந்துட்டு குஸ்காக்கு சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி போட்டாலும் வீட்டில் எப்பவுமே வச்சுருக்கிறது வந்து பொன்னி அரிசி தான். அந்த பொன்னி அரிசியில் புழுங்கல் பொன்னியில் எப்படி சமைக்கலாங்கிறது அது சமைக்கிறது ஒரு கைவந்த கலை. எல்லார் வீட்லேயுமே நம்ம ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது அவங்க கேட்குற வார்த்தை, பாய் நீங்கள் சீரக சம்பா பாஸ்மதி சமைக்கிறீங்க, ஏன் புழுங்கலை சமைக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. ஏன் சமைச்சு காட்ட மாட்டேங்க, நாங்கள் வீட்டில் அதானே வச்சுருக்கோம், நீ ஏன் சமைக்க மாட்டேன்னு கேட்குறாங்க சார். ஸோ அதனால் அவங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம அந்த புழுங்கல் அரிசி வச்சு பண்ண போகிறோம். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் கல்யாண வீட்டு குஸ்கா பண்ணுறது, குஸ்காவை அதே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். பண்ண முடியும். இன்னொன்று வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி குஸ்கா வந்து வீட்டில் இருக்க பொன்னி ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் குக்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தை வச்சு பண்ண மாட்டாங்க. அதுக்கு கரெக்டாக என்ன அளவு தண்ணி யூஸ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க சார். ஓகே, இப்போது இந்த அரிசி வந்து பொன்னி ரைஸ் இருக்குல்ல, ஆமாம் சார், அது வாஷ் பண்ணுற பக்கம் என்ன எப்படி? பொன்னி அரிசி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து பொலிவாக எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, நல்ல அவுட்டு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes ஊற வைக்க போகிறோம். பொன்னி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா 2 மூணு நல்லா கழுவணும். ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசணும், 2வது டைம் தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசணும், 3வது டைம் தண்ணி ஊற்றி தான் ஊற வைக்கணும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா சில கொஞ்சம் கழிவுகள்லாம் வரும், அதை ஃபுல்லாக எடுக்கணும். ஏன் சீரக சம்பா ரொம்ப நேரம் கழுவுக்கலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மனமான அரிசி, ரொம்ப கழுவுனீங்க அந்த மனம் ஃபுல்லாக அதிலேயே போயிடும். ஸோ அதனால தான் சீரக சம்பா ரொம்ப கழுவுக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த பொன்னி அரிசியை அதிகமாக கழுவணும்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா கழுவி ஒரு 30 minutes ஊறணும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா சேர்த்து ரெடி பண்ணிடலாம் சார். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா?
2 கிலோ புழுங்கல் பொன்னி அரிசி வேணும். கடலை எண்ணெய் வந்து ஒரு 200 ml அளவுக்கு, நெய் ஒரு 200 ml அளவுக்கு, 20 கிராம் பட்டை, அதில் பாதி ஏலக்காய் 10 கிராம், ஏலக்காயில் பாதி கிராம்பு, தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, பெரிய வெங்காயம் நம்ம 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், ஒரு 5லேருந்து 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை எடுத்துக்கலாம், முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு பூண்டு, இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு, ஒரு லெமன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான ஆட் பண்ணிக்கலாம், உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சார்? இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதை வந்து பவுடர் ஃபார்மேட்டுக்கு அரைக்கணும். நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் பவுடர் ஃபார்மேட்டுக்கு அரைக்கணும். நான் சொன்ன ரேஷியோவில் மிக்சியில் போட்டு எக்கார்ந்து கூட தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் பவுடர் ஃபார்மேட்டில் அரைச்சிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து பவுடர் வந்து எப்படி ஃபைன் பவுடர் அரைக்கணும், கொஞ்சம் குறைன்னு இல்லை எப்படி? இது கொஞ்சம் குறைன்னு அரைக்கலாம். ஏன்னா இது வந்து பொன்னி அரிசி. ஸோ பொன்னி அரிசிக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்காது. இதுவே சீரக சம்பா அரிசினா ரேஷியோ கண்டிப்பாக குறைப்போம். பொன்னி அரிசி கலர் கொடுக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேஷியோ ஏற்றி போடுறோம். இதுவே சீரக சம்பா இருந்துச்சுன்னா 15 கிராம் போதும். 15 கிராம் பட்டை, 7.5 கிராம் ஏலக்காய், 3 4 கிராம் கிராம் போதும். ஓ அப்படியா? ஆமாம், பொன்னி அரிசி தான் நம்ம வந்து ரேஷியோ ஏற்றி போடணும். ஏன்னா கலர் கொடுக்காது. ஓகே, வெள்ளையாவே தான் இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நம்ம பிரியாணிலேயே வந்து நம்ம எல்லாம் இப்படி தான் பண்ணுறோம், ஒரே மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம பண்ணிடுவோம். ஆனால் யாஷின் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கலருக்கு நல்லா கொடுக்கறதுக்கு வந்து அந்த 5 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா போகிறது வந்து இப்போ தான் தெரியுது, எனக்கும் தெரியல. ஓகே, டன். அப்படி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த ஃபார்மேட் தான் எடுத்துருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டி அரைச்சனால இங்கே ஏலக்காய் பார்த்தீங்கன்னா திப்பியாக தெரியும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சா போகும். இந்த பக்குவத்தில் அரைச்சாவே தாராளமாக போகும். சரி, ஓகே. இந்த மாதிரி பக்கத்தில் ஆமாம், இது தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் இந்த பவுடர் மசாலா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், அந்த ஃப்ளேவர் தெரியுது பாருங்க. அந்த பட்டையோட ஃப்ளேவர், பட்டை, ஏலக்காய், கிராம்பு ப்ராப்பர் ரேஷியோ இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வரும். நல்ல வாசனை. இப்படி கிட்ட போயெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, உங்கள் எல்லாரும் தெரியும் வீட்டில். பட் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர். இந்த பவுடர் இன்கேஸ் வந்து நான் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டேன்னா அந்த டைமில் வீட்டில் எடுத்து வச்சு அப்புறம் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம் சார். இது மினிமம் 15 நாளைக்கு யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 30 days. அதை நீங்கள் எப்படின்னு அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட் ஸ்பூன் போட்டுக்கணும். எக்காரணம் கூட தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டால் தான் கெட்டு போகும். தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா தாராளம் 30 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் சார். நல்ல விஷயம். இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக பிரியாணிக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். ஓகே, என்ன வேணும் இப்போ? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெய் ஊற்றினா சார். இந்தாங்க நெய். அதாவது 1 கிலோக்கு வந்து 200 ml யூஸ் பண்ணுறோம். அது 100 ml கடலை எண்ணெய், 100 ml நெய். 2 கிலோனால ட்வைஸ் டபுள் ஆயிடும். 200 நெய், 200 ஓகே, டன். நெய் ஊற்றினா சார். சரி, ஓகே தான். இப்போ நெய் ஊற்றியாச்சு. ஆமாம் சார். அடுத்தது கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் இந்தாங்க. செஃப், நம்ம ஏன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எங்கள் வீட்டில் எல்லாருமே கடலை எண்ணெய் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். நீங்கள் மதியம் சாப்பிட்டீங்களா சிக்கன் கோலாருண்டை, முட்டைக்கறி பணியாரம், அது எல்லாமே கடலை எண்ணெயில் பண்ணது தான். ஓகே, அந்த ஃப்ளேவர் நீங்கள் சாப்பிட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற ஆயிலை விட இந்த கடலை எண்ணெய் அந்த ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும். சரி, ஓகே. அடுத்தது இதுக்கப்புறம் புதினா. அடுப்பு ஆன் பண்ணலையா? இல்லை, அடுப்பு பண்ண வேணாம். வேண்டாம். புதினா, பெரிய வெங்காயம், மிளகாத்தூள் போட்டு எப்படி நம்ம பிரியாணிக்கு ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வச்சுக்கலாம். ஓகே, டன். புதினா போட்டாச்சு செஃப். இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போடும். ஓகே, டன். அவ்வளோதான் போதும். ஓகே, டன். வெங்காயம் போட்டாச்சு. ஆமாம் செஃப். அடுத்து மிளகாத்தூள். மிளகாத்தூள். இந்த சின்ன வெங்காயம் எப்போ யூஸ் பண்ணுவோம் செஃப்? இதை போட்டு லைட்டாக வதக்கணும். பிரியாணி ஃபார்மெட் தான். புதினாவுடைய கலர் மாறும். அதுக்கப்புறம் எல்லா மசாலா மாறும். அப்படி தான். ஆமாம். சரி, ஓகே, டன். போதுமா? போதும் சார். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். சரி, ஓகே, டன். செஃப், நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இம்மீடியட்டாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா கீழே உட்காந்துரும். அதுக்காக வந்து இம்மீடியட்டாக நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஓகே. புதினா நல்லா கலர் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. புதினா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்கமாக மசாலா போடணும். மசாலா போடணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த ஹீட்டில் மசாலா போட்டோம்னா உடனே இமீடியட்டாக உட்காந்துரும். நம்ம வச்சா இஞ்சி போடுவோம், பூண்டு போடுவோம், நிறைய மசாலா போட வேண்டியது இருக்குது. இது போடுற கேப்பில் கீழே உட்காந்துரும், கீழே அடி பிடிச்சோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 150 ml தண்ணியை ஊற்றி விட்டு அப்புறம் மசாலா போடணும். சரி, போதுமா? அப்போதும் போதும். இப்போ இதுலேயே நம்ம மசாலா போடலாம் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு. அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம் சார். ஓகே. அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம். ஆமாம். ஓகே. இந்த திண்டுக்கல், மதுரை, இந்த சவுத் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லை ஃபுட்டே இல்லை சார். அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து ரோல் ப்ளே பண்ணும்.
சின்ன வெங்காயம் இல்லாத ஃபுட்டே இல்லை. ஆமாம், அந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா அதோடைய டேஸ்ட்டே வேறு செஃப், அதோடைய எசன்ஸே வேறு. அதனால தான் எல்லா விதமான ஃபுட், முக்கியமாக நீங்கள் மதுரை சைட்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய எல்லா நான்வெஜ்லையும் முக்கால்வாசி 95% பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த திருச்சி தாண்டி ஆமாம் சைடு இந்த சைடு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போடும். அது ஃபார்மெட் வேணால் மாறும். சில இடங்களில் வந்து உரிச்சு போடுவாங்க, முழுசாக போடுவாங்க, சில இடங்களில் திப்பி அரைச்சி போடுவாங்க, சில இடங்களில் நல்லா ஃபுல்லாக ஃபைனாக அரைச்சிருவாங்க. பட் சின்ன வெங்காயம் ரோல் ப்ளே பண்ணுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுடலாம். ஸோ அரைச்சி வச்சிருக்கேன், அந்த சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அந்த சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்காரு, நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மசாலாவும் போடுறச்சு. இது முன்ன பின்ன ஆர்டர் தேவையே கிடையாது. மசாலா வதக்கிட்டோம், இதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் போட வேண்டியது. ஓகே, அப்போ இந்த மசாலா போடலாமா? எல்லாம் போடலாம். பட்டை ஏலக்காய் பவுடரு, ஓகே, தயிர் எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியது. பட்டை ஏலக்காய் கிராம் பவுடர் நம்ம ஆல்ரெடி ரேசியோ சொல்லியிருக்கோம், அதான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த எம்டி பிரியாணியே வருது பாருங்க. ஏன்னா அது குஸ்கா நாங்கள் சொல்ல மாட்டோம், எம்டி பிரியாணி, ஏழைகளி பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம், அத்தா சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் பேக் முடிச்சு என்ன முதல் பார்த்தீங்கன்னா நிறைய தோல் சாப்பு அதிகமாக இருந்தது. லோடு நிறைய பேர் ஏற்றுவாங்க, லோடு மேன்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டா தான் அவங்களால வந்து வேலை பார்க்க முடியும். அந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்டி பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. எம்டி பிரியாணி, அப்புறம் சுக்கா அல்லது எம்டி பிரியாணி புதினா சட்னி, எம்டி பிரியாணி மட்டன் குழம்பு. அது சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏழைகளின் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை ஏலக்காய் போடுறது. ஈஸி, காஸ்ட் இல்லை, நல்ல மசாலா, நல்ல ஒரு டேஸ்டோட சாப்பிட்றதுக்கு வந்து ஏலக்காய் பிரியாணி கரெக்டான. ஆமாம் சரி, இப்போ போடலாம் சரி. ஓகே, அடுத்தது செஃப் முந்திரி. ஆமாம் செஃப் ரிச்னஸ்க்காக இந்த குஸ்காவை எம்டி பிரியாணியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு போடுறோம். அந்த கேசன் ரிச்சுக்கு. ஆமாம், ரிச்னஸ்க்காக. தக்காளி எடுத்தது, இதுக்கப்புறம் தக்காளி இருக்கக்கூடிய எல்லா மசாலா போட்டலாம் செஃப். அவ்வளோதான், தாராளமாக போடுங்க செஃப். செஃப் நான் முக்கால்வாசி போட்டுட்டேன், மிச்சம் நீங்கள் போட்டால் நல்லா இருக்கும். சரி, ஓகே. தம்பி வந்து உங்க கூட சேர்ந்து சமைச்ச ஒரு ஃபீல் வரும். அதாவது பார்த்தீங்களா இவரு. அடுத்து தயிர் ஊற்றிக்கலாம் செஃப். தயிர், உப்பு, வேற எதுவும் இல்லை. உப்பு, பச்சை மிளகாய் இருக்கு. சரி, ஓகே, இந்தாங்க தயிர் நீங்களே ஊற்றுங்க. நான் ஊற்றிட்டுங்களா? ஓகே, இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் செஃப். தயிர் வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்காக. ஆமாம், சாப்பாடு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக. ஏன்னா பொன்னி அரிசி பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப வெந்து மடிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா விதையாக இருக்கும். இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம கரெக்டான பக்குவத்துல தான் பிரியாணி சாப்பிட நல்லா இருக்கும். சாஃப்டாக ஆகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் பச்சை மிளகாய் போடணும் செஃப். 5 இருக்குங்களா செஃப்? 1 2 3 4 5 எக்ஸ்ட்ரா 3 போடலாமா? போடலாம் செஃப். 8 போடலாம், ஒன்றும் பிரச்சனை செஃப். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றேன், நீங்கள் வேணா கம்மி பண்ணிக்கிங்க. இல்லை செஃப், இந்த பச்சை மிளகாவை நம்ம அறுத்து போட்டால் தான் அதோடைய காரத்தன்மை இறங்கும். இது அறுத்து போடாமல் அது வெந்து இறங்குற அந்த காரத்தன்மை தானே இறங்குது. அதனால வந்து ஒரு பிரச்சனை இல்லை செஃப், பயப்படாமல் தாராளம் போடலாம். இன்னொன்று இந்த பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் வந்து அது ஒரு அது கொடுக்கும், அந்த ருசி கொடுக்கும். இம்பார்ட்டன்ட். ஆமாம், ருசி கொடுக்கும். அந்த காரம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஃபீல் ஆகும். நீ சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல காரம் ஃபீல் ஆகுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது மிளகாத்தூள் மட்டும் கிடையாது, பச்சை மிளகாவும் தான் செகண்ட் டேஸ்ட். ஆமாம் செஃப். ஓகே, இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரி. உப்பு பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி தான் செஃப், இறுக்கி பிடிச்சிக்கணும். இங்கே 2 கிலோ போடுறோம், அதாவது ஒரு படிக்கு மேலே 1.25 to 1.5 படி அளவுக்கு வருது. ஒரு கை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அந்த அளவுக்கு போட்டால் போதும். சரி, ஓகே, டன். அவ்வளோதான் செஃப். இப்போ என் கைக்கெல்லாம் அப்போ அரை கை, என் கை பார்த்தீங்கன்னா சின்ன கை. டேஸ்ட் நீங்கள் பார்த்து போட்டு. ஆமாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா உப்பு முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுச்சு. உப்பும் காரமும் இல்லைன்னா, சரியா இல்லைன்னா சாப்பாடு நீங்கள் என்ன மசாலா போட்டாலும் ருசி எடுத்து கொடுக்காது. ஸோ உப்பும் காரம் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது. எல்லாம் போட்டாச்சு. இப்போ மசாலா நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருவோம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இருக்குது எல்லாம் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணுறோம். மசாலா வதங்கும்போது நல்லா வாசனை வருது. ஆமாம் செஃப், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வதங்கிருச்சு. ஆயில் ஃபுல்லாக தனியாக கக்கிருச்சு பாருங்க. ஆயில் கக்கிருச்சு. அதே மாதிரி பச்சை மிளகாய் கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த பக்கம் வந்து என்ன பண்ண அப்படின்னா உலக ஊற்றிடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணியிருக்கோம். நல்லா டார்க் ப்ரௌனாக வந்திருக்கு. ஆமாம் செஃப், இந்த பக்கம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படியில் அளந்திருக்கோம். அந்த அரிசி 2 கிலோ அரிசி அளந்திருக்கோம். 1.25 படி அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து வீட்டில் வைக்கக்கூடிய பொன்னி அரிசிங்கனால படிக்கு 2.25 படி அளவு தண்ணி வைக்க போகிறோம். ஓகே, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து 2.25 கப்பு. 2.25 கப்பு. ஆமாம், பொன்னி அரிசிங்கிறது. சரி, ஓகே.
இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் சார். ஓகே, நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்? 3.25 படி. 1.5 படி நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஆமாம், 1.5 படி யூஸ் பண்ணுறோம். சார் ஊற்றிடலாங்களா? ஊற்றிருங்க. செஃப் நம்ம உலை ஊற்றிட்டோம். உலை ஊற்றின உடனே லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு உலை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசியை போட்டுருவோம். ஓகே, அந்த எலுமிச்சப்பழம் சாறு இப்போ ஊற்றலாம். இப்போ ஊற்றுறது. ஓகே, இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் நானே ஊற்றிடுவா? தாராளமாக ஊற்றுங்க செஃப். இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து நம்ம போட்டிருக்க காரணம் வந்து புளிப்புத்தன்மைக்காக. அந்த தயிரை வந்து ரைஸ் நல்லா சாஃப்ட்னஸ்க்காக. தக்காளியோட ரோல் என்ன இந்த இடத்துல? தக்காளி புளிப்புத்தன்மைக்காக. சரி, ஓகேடா. செஃப் நம்ம வந்து லெமன் ஊற்றிட்டோம், உலை தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடியை போட்டு கொதிக்கவும். சரி, கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். மூடி போட்டுருக்கோம். இப்போ வந்து தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸும் சீரக சாம்பார் ரைஸை வந்து எப்படி தம் பண்ண சொல்லி நிறைய பிரியாணி காமிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து பொன்னி ரைஸில் கரெக்டான பக்குவத்தில் எப்படி தம் போடுறோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் காமிக்கிறேன்னு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக கவனமாக பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம், நல்லா கொதி வந்துருச்சு. ஆமாம் செஃப், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி போடலாம். எப்போவுமே நல்லா கொதிக்க விட்டு தான் அரிசி போடணும். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவசரத்தில் கொதிக்காதுக்கு முன்னாடி சில பேர் அரிசியை போட்டுறாங்க. அப்போ என்ன சில சமயம் வேகாமல் போய் நறுக்கரிசி ஆயிரும். அந்த மாதிரி வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு சாப்பாடுக்கு தண்ணி உள்ள தண்ணி கொதிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுலாம். யாஷின் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்க அதே மாதிரி நிதானமாக அழகாக சொல்கிறாரு. சூப்பர், தேங்க்யூ செஃப். இப்போ நம்ம அரிசி போட்டலாங்களா? போடலாம். இது நிறைய பேருக்கு தெரியும், திரும்ப தடவை சொல்கிறேன். நம்ம அவசரத்தில் இப்படி தூக்கும் போது டக்குன்னு ஆவி அடிச்சு இந்த மாதிரி ஆவி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டேமேஜ் உருவாக்கிடும். துணியை வச்சு எப்போவுமே இப்படி இழுக்கணும். இழுத்து இப்படி சைடில் வச்சிடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு செஃப். அரிசி போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அனலை குறைச்சிட்டு நம்ம அரிசி போடணும். சரி, ஓகே. அரிசியே அதே மாதிரி நாங்கள் 30 நிமிஷம் ஊற வச்ச அரிசி அது இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். கரண்டி வச்சுக்கணும், கரண்டி மேலே தான் போடணும். ஓகே, அப்போ நான் போடுவா? ஆமாம் செஃப், இல்லைன்னா மூஞ்சி தெரிச்சிடும் அதுக்காக. சரி, ஓகேடா. மெதுவாக ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இதில் உப்பும் காரமும் பார்க்கணும். உப்பும் காரமும் ஒரு கல் சுருக்குன்னு இருக்கும். சுருக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா அவ்வளோதான். நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் தம் போட வேண்டியதான். அந்த சாதம் வேகும் போது வெந்து வரும்போது அந்த கரெக்டாக தெரியும். ஆமாம் சார், எப்பவுமே ரைட். செஃப் நம்ம அரிசி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுதுங்களா, வெந்து லைட்டாக நீளமாக தெரியுதுங்களா? ஆமாம் ஆமாம். இன்னும் வந்து அதோடைய கலரை அப்சர்வ் பண்ணல, வெள்ளையாகவே இருக்குது. இதுக்காக என்ன பண்ணிக்க அப்படின்னா பொன்னி அரிசிக்கு பட்டை ஏலக்காய் போட்டு அதிகமாக போட சொன்னது காரணம் தான். அதிகம் போட்டனால தான் கலர் வரும். ஒருவேளை நம்ம சொன்ன அளவு கம்மியான அளவு போட்டிங்கன்னா, அது சீரக சம்பா அரிசிக்கு போகிற மாதிரி போட்டிங்கன்னா கலர் எடுத்து கொடுக்காது. அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நேரமாக தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் தம் போட்டதுக்கு அப்புறம் அதோட ஒரிஜினல் கலர் தெரியும். ஒரிஜினல் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கு. ஓகே, டன். இப்போ அந்த 50% ரைஸ் வந்து பிறகுதா அடுப்பு ஃப்ளேம் கம் பண்ணிடலாம், இல்லை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கா எப்படி? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பொன்னி ரைஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ஆமாம் சார், அது ஒரு பக்குவத்தை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஃப் லோ ஃப்ளேம்லேயே ட்ரை ஆகட்டும். நம்மளுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரை ஆகணும், அவ்வளோதான். ஹை ஃப்ளேம் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து வேகமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப் போட்டாலும் எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு மசாலா ஒட்டிக்கும். அப்படி பண்ணாமல் லோ ஃப்ளேமில் மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும். லோ இல்லை மிடில் இருக்கலாம். லோ அல்லது மிடில். நல்லா ட்ரை ஆயிரும். லோ வச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீ சும்மா மிடில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகும், குயிக் ஆகும். ஹை வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா மசாலா கீழே உட்காரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சீக்கிரமா வந்து தண்ணியும் வந்து வத்த ஆரம்பிக்கும், இன்னொன்று சாதமும் வேகாது. ஆமாம், சாதம் வேகாது. கரெக்ட் செஃப். இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் முக்கியமான கண்டிஷன் செஃப். எப்போ தண்ணி வத்த ஆரம்பிக்குதோ அந்த டைம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா மசாலா வந்து உட்காந்துரும். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ பண்ணால் எத்தனை பேர் சாப்பிடலாம் செஃப்? 1 கிலோ பாஸ்மதி பிரியாணியா? ஒன்லி பிரியாணி. இப்போ அது கறி தான் செஃப் முக்கியமா இருக்கும். குஸ்கா சொல்லுங்களேன். 1 கிலோ குஸ்கானா 7லேருந்து 8 பேர் சாப்பிடலாம். 7 பேர். ஆமா. அதே இந்த பொன்னி ரைஸ் வச்சு பண்ணா குவாண்டிட்டி அதிகமா வருமா? இல்ல அதோட கொஞ்சம் குறையும். ஏன்னா பாஸ்மதி பாத்தீங்கன்னா அவுட் நல்லா கிடைக்கும், பட் பொன்னியில் அவுட் கிடைக்காது. ஒரு ஆள் கம்மியாகும்.
இப்போ 8 பேர் சாப்பிடலாம்னு சொல்றேன், இங்க 6ல இருந்து 7 பேர் சாப்பிடலாம். இப்போ நைட் டைம் சாப்பிடும்போது கம்மியா சாப்பிடுவாங்க. ஆனா பொன்னில எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். தக்காளி சாதம், தேங்காய் சாதம் நம்ம மதியம் சாப்பிட்டோம்ல, அது அம்மா வீட்ல பொன்னி அரிசியில பண்ணதுதான். பருப்பு சாதம். பருப்பு சாதம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி ஓரளவுக்கு அந்த சாதமும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி பக்கத்துல வரணும் ரைட்டா? ஆமா சார். தண்ணி சுத்தமா இருக்க கூடாது, மேல தண்ணி இருக்க கூடாது. ஒரு 10% இல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா வதங்கிரும். மேல பபிள்ஸ் மாதிரி வரும். ஓகே. அந்த பக்கம் வந்த உடனே கங்க போட்டுட்டு அடுப்பை இமிடியேட்டா ஹை ஃப்ளேம் ஏத்தி 10 என்ற வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். அதாவது இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஆமா சார். இந்த பபிள்ஸ் வந்த உடனே மூடியை போட்டு கங்க போட்டுற வேண்டியது. சரி, மூடி போடணும். அப்போ போட்டான் சார். ஓகே. எவ்வளவு நேரம் தம் போடுறோம்? சார் 20 நிமிஷம். 20 நிமிஷம் பிரியாணி தம் போடலாமா? போடலாம் சார். ஓகே. இதுக்கப்புறம் மேல வந்து என்ன கறி போடுறீங்களா இல்ல தண்ணி என்ன வைக்கிறீங்களா? அப்படி இல்ல செஃப், கறி போறோம். கறி போட்டு தான் போட மாட்டாங்க. எப்பவுமே எரிஞ்ச விறகு பாத்தீங்களா, அந்த அடுப்பு கறியில பண்ணும்போது டேஸ்டே வேற செஃப். அதான் சாப்பாடு ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம உதிரியா வரும். இன்னொன்னு எல்லா பக்கத்துலயும் கீழேயும் சூடு இருக்கும், மேலேயும் சூடு இருக்கும், ஈவனா வந்து தம் ஆகும். ஆமா சார். இப்போ மூடி போடலாமா? போடலாம் சார். தம் ஆகட்டும். ஒரு கரெக்டா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் பாக்குறேன். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கும். ஆமா சார். 20 ல 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உடைச்சிடலாங்களா? உடைச்சிடலாம். அதாவது புழுங்கல் பொன்னி அரிசியில் வந்து நம்ம பண்ண அந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுங்க. அடடா, சாதம் நல்லா வந்திருக்கு. அந்த ஆவி பாருங்க எப்படி டக்கரப்பா. சூப்பர். உடைச்சிடலாமா? உடைச்சிடலாம் செஃப். அதுக்கு முன்னாடி இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அழுக்கு ஒட்டிருக்கு. நம்ம கரண்டி கிண்டணும் பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகும்னா அந்த எண்ணெய்லாம் சேர்ந்து லைட்டாக அழுக்கு டெபாசிட் ஆகும். ஃபர்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். கருப்பு கலரில். பர்டிகுலராக அலுமினியம் அண்டி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகே. நான் இப்போ தான் உடச்சேன் சார். உடச்சிடலாம். ஆனால் நல்லா பல்காக பண்ணிவிட்டு சுட சுட தம் உடைக்கிறது ஒரு தனி கலை. ஆமாம். ஆப்பா. இந்த சாதத்தை பாருங்க எப்படி இருக்கு. அந்த சாதம் நல்லா உதிரியா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வாசனை வேற கமகமகமன்னு வருது. ஆமா சூடா. ஆனா நல்லா மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு சுட சுட சாப்பிடணும் ஆசைப்படுறோம். ஆமா. நல்ல பசியில இருக்கும்போது சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 2 கரண்டி சேர்ந்து சாப்பிடலாம் சார். சாப்பிடலாம். ஓகே, டன். முக்கியமா இது கூட ஒரு சிக்கன் கிரேவியோ மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் சார். வேற எதுவுமே தேவையில்லை. அன்னைக்கு நாள் திருப்தியா முடிஞ்சிடும் உங்களுக்கு. யாசின் அவர் வீட்டுக்கு வந்துச்சுங்க, விடவே மாட்டார். இன்னும் ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா தான் நான் போவேன். ஏன்னா காலையில் வந்து சாப்பாடு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, லஞ்ச் விடவே மாட்டாங்க. அம்மா வரட்டும், அப்பா வரட்டும், இவரோட அக்கா வரட்டும். ரியலி வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப ஹாப்பி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அம்மா அப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம ரெசிபி நம்ம பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா யாஷினோட அவங்க மெசேஜ் பண்ணிருந்தோம். சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜூலி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேசணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போது ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ண தரலாமா? கண்டிப்பாக சார். அந்த 2 முந்திரி போடலாமே. முந்திரி ஃபேவரட் ஆச்சு. அந்த முந்திரியோடு சாப்பிடலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. ஆமாம் சார். நல்லா வந்திருக்கு. வெரி குட். சூப்பராக இருக்குது. கரெக்டான மெஷர்மெண்ட் தண்ணி. கரெக்டான மெஷர்மெண்ட். 2க்கு 2 கால். 2 கூட தேவையில்ல. 2க்கு 2 கால். ஏன்னா நம்ம கங்கு போடுறோம் அதனால. இதுவே நீங்கள் வந்து சுடு தண்ணி வச்சிங்கன்னா 2.5. கரெக்டாக சொல்றீங்க. தம் போடும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். ஆமாம். நல்லா இருக்குது. அதாவது இந்த குஸ்கா சொல்லும்போது மைல்டாக இருக்குது, காரம் அதிகமாக இல்லை. ஆமாம் சார். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட ஒன்றாவது. இன்னும் கையில் வந்து அந்த எண்ணெய் பசு தன்மை இல்லை. சில இடத்துல சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கையில் தொட்டினா அந்த எண்ணெயாக இருக்கும். ஆமாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது 0.5 வந்து உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சூடு ஆறின பேர் சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஏன்னா சூடோடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லைட்டாக 0.5 கூட சொல்ல முடியாது, ஒரு நூல் கரெக்ட். பட் நைஸ். வெரி குட் பிரியாணி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? ஏழைகளின் பிரியாணி. வெரி குட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கூட வந்து பச்சடி, அப்படின்னா சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, தால்ச்சா, அந்த மாதிரி. அதாவது நான்வெஜ் சாப்பிட்ற ஸ்டைலில் அவர் சொல்கிறாரு. வெஜிடேரியன் தான் தால்ச்சா, எண்ணெய் கத்திரிக்காய் தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி யாஷின். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நம்பர் தரீங்களா? கொடுத்துடலாம் சார். நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங்,
பேகம்பூர் திண்டுக்கல் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7502029968. இன்னொரு நம்பர் இருக்குது 9443393951. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஆமாம் சார். ஸோ நல்ல ஃபீட்பேக் கொடுங்க. நான் எல்லா வீடியோவும் சொல்கிற ஒரே முக்கியமான விஷயம், உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக் கொடுங்க. அதனால தான் அந்தந்த ஊருக்கு போயிட்டு அவங்கவுங்க பண்ணுற ஸ்பெஷல் ரெசிபி தேடி வரும். ஏன்னா இந்த மாதிரி உற்சாகம் பண்ணால் தான் எங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, யாஷின் வந்து ஒரு யூடியூப் ரன் பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு 2000 பேர் 3000 பேர் பார்த்துட்டு வராங்க. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி அவருக்கும் ஆதரவு கொடுங்க. ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.